ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இன்று ஒரு இறைவார்த்தையில் உங்களை அழைக்கிறேன். தேவ கிருபையினால் மத்தேயு சுவிசேஷத்தில் என் ஆண்டவர் இயேசு மத்தேயு எழுதினாலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை அவரே சொன்னதாக செய்ததாக உள்ள அவருடைய காரியங்கள் தெளிவாய் சொல்லப்பட்டதினால் ஆண்டவர் கொடுத்த உணர்வின்படி இந்த வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நாம் தொடங்கியிருக்கிறோம். கடைசியாக உங்களுக்கு சொன்னேன், ஓமைகளாக ஒரு சின்ன கதை போல ஜனங்கள் புரியும் வண்ணமாய் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதுல குறிப்பா 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் அநேக விசேஷங்களை சிறப்பான காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, சொல்லும் போதே தொடங்குறாரு, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். விதைக்கிறவன், இங்கே தேவன் ஒரு சில காரியத்தை ஜனங்களுக்கு புரிவதற்கு முன்ன வராரு. அப்ப விதை ஒருவன் விதைக்க புறப்பட்டான்னா ஒரு நிலத்தை குறித்து சொல்ல தொடங்குறார். பின் இந்த செய்தியின் பின் வரிசையில் வரும்போது அந்த காரியத்தினுடைய ஆவிக்குரிய அழகான விளக்கங்கள் பைபிள்லயே இருக்கு, நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்ப விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து சொல்றார். மனுஷன் அவன் என்ன செய்யறானா, விதைக்கிறான். விதை என்ன விதை அப்படின்னு என்ன விதை என்று சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். 4ஆம் வசனம், அவன் விதைக்கையில். அப்போ ஒரு விவசாயி அப்படின்னு வைத்துக் கொள்வோமே, அவர் அவருடைய கடமையை தெளிவாக ஆயத்தமாகி இப்போ விதைய கையில் எடுத்துட்டு இப்போ விதைக்க புறப்பட்டான். அவன் இப்ப விதைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒண்ணு நடக்குது. சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. விழ வேண்டிய இடம் வழி அருகே இல்லை. அவர் கவனமா தான் விதைக்கிறவரு, அவருக்கு விதைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா விதை விழுந்தது விதையின் தவறல்ல. அந்த விதையை விதைக்கும் போது இவர் தான் கொஞ்சம் விசிறி அடிக்கிறாரு, அப்படியே கொஞ்சம் விசிறி அடிப்பாரு. அதனால அந்த விதை வழி அருகே விழுந்தது. ஒருவேளை சேத்துல தண்ணீர் உள்ள இடத்துல குறிப்பிட்ட எல்லைக்குள்ள விழுந்திருந்தா அது வெளியே போயிருக்காது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டிருக்காது. அப்ப அதனால இவர் கொஞ்சம் கவனமா செஞ்சிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கூட கவனம் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கவனமா